ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். பெரும்பாலும் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. தாவேகா தீவிரமாக அதை நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், நாங்கள் தான் பிரதான கட்சியாக வர போகிறோம், ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த வார்த்தைகளுக்கு முழுமையான ஒரு அங்கீகாரம்ங்கிறது அந்த தேர்தலுக்கு பிறகு தான் கிடைத்தது. அப்போது இது ஒரு பெரிய ஒரு டெசாஸ்டர், ஒரு பேரழிவு மாதிரி. அதாவது எதிரில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக அதிமுகவுக்கு அது ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டு ஒரு நடிகை அவர்களால், அதாவது ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்டு வந்த கட்சி. அப்போ ஒரு பிரபல்யம் அந்த கட்சிக்கு முகமாக இல்லை அப்படிங்கிற குறை அங்கே இருந்தது. அதனால தான் விஜய் ரொம்ப தெளிவாக திமுக எதிர்ப்பு, தீய சக்திங்கிற வார்த்தையெல்லாம் எங்கேருந்து வருது? அது ஏற்கனவே ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகள். அப்போது அதிமுக இருந்த இடத்தில் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தான் அவர் அந்த பிரச்சாரங்களில் முன்வைத்தார். அதை வெற்றியும் பெற்றார். அப்போது ஒரு இளைஞர் மத்தியில் இப்போ இங்கே இருக்கிற சினாரியோ, இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸுங்கிறதே திராவிடம், அதை பின்பற்றுகிற திமுக. அப்போ திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. திமுக இப்போ ஒரு ரெண்டே பார்ட்டி தான், ஒன்று திமுக, இன்னொன்று திமுக எதிர்ப்பு, ஆன்டி டிஎம்கே. இதுதான் இப்போ இந்த ஆன்டி டிஎம்கேங்கிற இடத்துல விஜய் நிற்கிறார். அதனால் ஏற்கனவே பழைய இடத்தில் அதாவது பழைய கட்சியாக திமுக எதிர்ப்பு எதிர்நிலையில் இருந்த அதிமுக இன்னைக்கு அதனுடைய வீரியத்தை, அதனுடைய அந்த ஹோல்டிங்கை விட்டதுனால தாவேகா பக்கம் இயல்பாக சேர்வது அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் 4 பேர் வர்றாங்கங்கிறது அது அப்படித்தான் நடந்திருக்கிறது. திமுகவுக்கு வருகிறது, விசிகாவிலிருந்து திமுகவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக நீண்ட காலமாக அவர்கள் சொல்லி கொண்டதும் சரி, இயல்பாகவே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதில் ஸ்ட்ராங்காக ஆப்போனண்ட்டாக வேலை செய்வதுங்கிறதுல திமுக சமரசம் செஞ்சுக்கிட்டதில்லை. நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், டிகே சிவகுமார் அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னவா இருக்குன்னா, ஒரு வலுவில்லாத ஒரு பலவீனமான தலைமை தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த தலைமையும் காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்குது, அதனால் நம்மளுடைய தயவில் தான் அவர்களுடைய ஆட்சியே நடக்குது, ஏன்னா ஆட்சியில் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ நம்ம மேகத்தாட்டில் இது அணை கட்டினோம்னா நம்மை எதிர்த்து போராடுவதற்கோ அதை குறித்து பேசுவதற்கோ கூட அவர்களுக்கு வலுவில்லை அப்படிங்கிற தைரியத்தில் தான் இயங்குறாங்க. இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை. நீங்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்தது மாதிரி ஒரு திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபமேத்திர இஷ்யூலாம் வந்ததுன்னா விஜயனுடைய ஆட்சியோ அவர் பேசலாம், அவர் பெரியாருக்கு மாலை போடலாம், அல்லது அண்ணாவை கொள்கை தலைவர்னு பின்னாடி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் பேசலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது சிபிஎம்மோ அல்லது இதர செக்யூலர் பார்ட்டிகளோ கொள்கை ரீதியாக இணைந்திருப்பது என்பது சாத்தியமில்லை. இன்னைக்கு பனையூர் பாபு வர்றாருன்னா அவர் இந்த முரண்பாடுகளை பார்த்து வர்றாரு. இல்ல, அதாவது திமுக கூட்டணில இருந்து ஜெயித்து கொண்டு அங்க போனதுனால ஐயுஎம்எல், விசிகா போன்ற கட்சிகளை திமுக ஒரு வழி பார்க்குது அப்படின்னு மணி சார் சொல்றாரு. இல்ல, மணி சார் சொல்றாரு, அதாவது எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொருத்தருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குங்க. அதாவது உடைக்கிறதுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், இதுல யாரும் நம்ம மல்லை சத்யா வெளில போனார், சரிங்களா? அந்த நேரத்தில் கூட்டணியில இருந்தாங்க, அதனால வெளியில இருந்து அவர்களை சேர்க்க முடியல. ஆனா இப்பவும் கூட்டணியில் இருக்காங்க, ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல இருந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை மதிமுக வெளியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் மல்லை சத்யா நான் உள்ள வரேன்னு சொன்னா ஏத்துக்கிட்டு தானே செய்வாங்க. சும்மா சொல்றேன், அவர் இப்போ தனி அமைப்பு வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு கட்சி தங்களுடைய கூட்டணியிலிருந்து விலகி வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் வாரேங்கிறத இல்ல வராதிங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கூட்டணியில இருக்கும்போது அதை செய்ய முடியாது. நீங்க மல்லை சத்யாவை அவங்க கூப்பிடல, ஆனா மல்லை சத்யாவுக்கு திமுகவோடு வரணும்னோ அது அவருக்கு உளவியலா இருந்திருக்கும். ஏன்னா சித்தாந்த ரீதியாக இந்த பிலாசபிகள் இருந்தவர்கள் வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா அனுமதி கொடுக்கணும்ல, கூட்டணியில அந்த கூட்டணி கட்சி இருக்கும்போது எப்படி செய்ய முடியும்? அப்ப இது திட்டமிட்டு உடைப்பதெல்லாம் கிடையாதுங்க, அங்கே நெருக்கடி இருக்குது. நீங்க ஷானவாஸுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆளூர் ஷானவாஸுக்கு அவங்க சீட்டு கொடுக்கலங்கிறது மட்டும் இல்ல, பல முரண்பாடுகள் இருந்துச்சு. அவர் வந்த உடனேயே விஜய் கடுமையாக விமர்சிச்சுட்டு, ஆனா அந்த கட்சி இன்னைக்கு கூட்டணியில இருக்குது விசிகாவை பொறுத்தவரை. அப்போ தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுங்கிற அளவில் இருக்காரே தவிர
அவருடைய உளவியல் மாற்றங்கள் நடக்கும் போதோ அல்லது தனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதோ அவர் மாறி வருவதுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது திமுக திட்டமிட்டு செய்யறதெல்லாம் கிடையாது. ஒரு நேச்சுரலான ஒரு மென்டாலிட்டி உள்ளவர்கள் மாறி வருகிறார்கள். அது ஒரு பெரிய விழாவா எடுக்கிறாங்களே, ஒரு பெரிய விழாவா எடுக்கிறாங்களே. இல்ல விழா, ஒரு முன்னாள் எம்எல்ஏ வர்றதே ஒரு பெரிய விழாவா எடுக்கிறாங்க. விழாலாம் விழாங்கிறது நிகழ்ச்சி தாங்க. விழாங்கிறது என்ன கொண்டாட்டமா, ஆஹா ஒருத்தர் வந்துட்டாரு, இந்த பனையூர் பாபு வந்ததுனால எல்லாமே மாறிட்டு, அப்படி கிடையாது. நீங்க இங்கே நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு குழப்பம் நிலவுகிறது. யாருக்கு எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் பெரிய சிக்கல் இருக்கு. விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்காக அவர் ஒரு ஆப்ஷன் எடுத்தாரு. இன்னைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிற நம்ம வன்னியரசு அவர்கள் இதே தாவேக்காவை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காரு, அதையெல்லாம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகள். ஆனாலும் இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு, நாங்க உள்ள போய் சேர்ந்துக்கிடுறோங்கும் போது உங்களுக்கு ஒரு லாபம்னு ஒருத்தர் போகும்போது அவரே, அதாவது பனையூர் பாபு சொன்னதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். தலைவர் அவர்கள் குழப்பமாக இருக்கிறார், மாற்றி அதாவது எழுச்சி தமிழர் மாற்றி மாற்றி பேசுகிறார். ஒரு நேரம் ஒன்று பேசுறார், இன்னொரு நேரம் ஒன்று பேசுறார். 3 நாளைக்கு முன்னாடி கூட விஜயை எங்களால் முழுவதுமாக நம்ப முடியாது. அவர் இது பாஜகவின் மதவாத அரசியலுக்கு எதிராக வலுவாக நிற்பார் என்று நாங்கள் நம்ப முடியாதுன்னு பேசியிருக்கிறாரு. இப்ப இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் ஒரு கொள்கை வயப்பட்டுலாம் இந்த கூட்டணியில இல்லை, ஒரு சந்தர்ப்பத்தினால மாறி இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல, இவ்வளவுதான். இப்ப இதுல திமுக திட்டமிட்டு பறிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதிமுக என்கிற கட்சியே கிடையாது, மற்றும் சிலர் மற்றும் பிற கட்சிகள் அப்படின்னு சொல்லுவதன் காரணம் என்னன்னா, பிரதான எதிர்கட்சி 2வது கட்சி பெரிய கட்சிங்கிற இடத்தை காலி செய்வது. சித்தாந்த ரீதியாகவே அது ஒரு கட்சி இல்லை. நான் என்ன சொல்றேன், அதிமுக ஒரு பிலாசபிக்கல் கட்சியே கிடையாது. இன்னைக்கு விஜய் என்ன சித்தாந்தத்தோட வந்திருக்கிறாரு, என்னை கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன அப்படின்னு நிறுத்துறாரு விஜய். நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தனை குத்துப்பாட்டு இருக்கிறது, அவ்வளவு எல்லாம் இருக்குது, ஆபாசங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு, நீங்க என்ன அம்பேத்கரின் கொள்கையை சொன்னீங்களா, அல்லது களத்துல நின்று போராடி வந்தீங்களா, அல்லது மக்கள் போராட்டத்துல மக்கள் எழுச்சியில குறைஞ்சபட்சம் காக்ரோச் ஜனதா பாட்சி மாதிரியாவது ஏதாவது ஒரு எழுச்சி உருவாக்குறீங்களா? எதுவும் கிடையாது. அப்புறம் நீங்க சினிமா கவர்ச்சியில் வந்தவர்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. அப்போ திரைக்கவர்ச்சிங்கிற ஒரு பண்டத்தை வியாபாரமாக்கி அதை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. அந்த கட்சி அதனால் வழிநடத்தப்பட்ட தோல்விக்கு என்னங்கிறத இன்னும் அனலைஸே பண்ணல. அதுக்கெல்லாம் சினிமா கவர்ச்சி, அரசியல் சுனாமி அப்படிங்கறதெல்லாம் எப்படி சார்? இல்ல, அரசியல் சுனாமிங்கிறது ஒரு டிசாஸ்டர் தாங்க. இல்ல, ஒரு நன்மையை கொடுத்த ஒரு மாபெரும் மாற்றம் கிடையாது. இன்னைக்கு எல்லோருடைய திமுகவுடைய விமர்சனமா இல்ல உதயநிதி ஸ்டாலினுடைய விமர்சனம்? ஏன்னா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எல்லாரும் எனக்கு சொல்லுங்க, நாங்க இது ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு, ஏன் இந்த தோல்வி வந்துச்சு அப்படின்னு. பட் அப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பேச்சை எப்படி எடுத்துக்கிறது? சிம்பிளா சொல்றேன் சார், சிம்பிளா சொல்றேன். மங்கோலியர்கள் இங்க இதுக்கு வராங்க, கிரேக்கத்தை படையெடுத்து வராங்க. ஆனா கிரேக்கர்களை அடிச்சு துவச்சிடுறாங்க. அவங்க ஒரு சாதாரண குதிரையில வர ஒரு சாதாரண கூட்டம். என்னன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சிறிய அம்புகள். இவர்கள்லாம் பெரிய ஆள் உயரத்துக்கு அம்புகளும் இதை வச்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய வாளும் இதை வச்சுட்டு நகர்ந்தே போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவன் குதிரையிலேருந்து டப்பு டப்புன்னு அடிச்சு. அப்புறம் புதிய ஆயுதங்கள் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் அதை கற்றுக்கிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கிரேக்கம் இப்படிப்பட்ட தோல்விகளை சந்திச்சிருக்குது. ஸோ மாசிடோனிய மன்னன் இவனுக்கு பிறகும் கூட நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு வார்ஃபேர் மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வார்ஃபேரும். புதிய யுத்திகள் வருது. ஒரு சிறு நடிகர், அதுவும் ஒரு மக்களை எந்த ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, கொள்கை, பெரியார் கொள்கை, காமராஜர் கொள்கை எல்லாத்தையும் சொல்லி மார்க்கெட் சார். விஜயை பொறுத்தவரை அது மார்க்கெட். மார்க்கெட்ல என்ன இருக்குது? ஒன்றும் வேண்டாங்க, 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். விஜய் என்ன சொன்னா தெரியுமா? 1.5 ட்ரில்லியன் சொன்னார். 1 ட்ரில்லியன்னா என்னன்னா தெரியுமா விஜய்க்கு? நான் கேட்கறது என்னன்னா, 1 ட்ரில்லியன் எக்கானமி ஃப்ரம் 35ன்னு சொன்னார். யாரு? ஸ்டாலின். 32, அதாவது 32க்குள்ள 32ன்னு ஏன் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும், எவ்வளவு எக்கானமி, நம்மளுடைய பில்லியன் அளவு என்ன, இது தெரிஞ்சு பேசுறது. நீங்க 1ன்னு சொல்றீங்க, நான் 1.5ன்னு சொல்றேன். இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க 100 ரூபா, அதாவது 100 யூனிட் தள்ளுபடின்னு சொல்றீங்க, நான் 200ன்னு சொல்றேன். நீங்க பஸ் ஃப்ரீன்னு கொடுத்துறீங்க, நான் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு கொடுக்குறேன். நீங்க 1000 ரூபா கொடுத்தீங்க, நான் 2000 ரூபா கொடுக்குறேன், 2500 ரூபா கொடுக்குறேன். இதை தவிர இதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நான் என்ன சொல்றேன், சீட்டிங்ல நீங்க யோசிச்சு பாருங்க.
நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் நான் ஒன்னு கொடுக்கறேன்னு உத்தரவாதம் தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு ஏமாந்தவங்களா? ஏமாந்துட்டாங்களே. இன்னைக்கு கரண்ட் 500 யூனிட்டுக்கு மேல போனாதான் உங்களுக்கு பில்லு வரும்னு இருக்காங்க. இன்னைக்கு ரோட்ல வீட்டு கரண்டே கிடையாது. தெருவுக்கு தெரு மக்கள் நின்று போராடுறாங்க. உங்க காது கேட்குமா கேட்காது? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு முதலமைச்சரா நீங்க இருக்கிறீங்க, பனையூர்ல வந்து போராடுறாங்க. நீங்க ஜெயிச்ச பெரம்பூர்ல அந்த மின்வாரிய அலுவலகத்திலே போய் மக்கள் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு இருக்குது. சரி, அப்ப திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நம்பல, தாவிக கொடுத்த வாக்குறுதிகளை நம்பினாங்க? ஏன்னா திரைப்படத்தை பார்த்திருக்காங்க, கை காலம் ஆட்டுறாரு. ஏங்க அவர் திரைப்படத்தை வந்து டிவியை உடைச்சாங்க, பாத்தீங்களா பார்க்கல? சர்க்கார் படம் வந்த போது. அப்ப திரைப்படத்தை பத்தி ஏமாறுகிற ஒரு கூட்டம் இப்படி கோட்டு சூட்டு போட்டு ஒருத்தர் வானத்துல இருந்து வந்தவர் மாதிரி வந்தாருன்னா எங்க பிரச்சனைகள் எல்லாம் இன்னும், அதாவது ஏதோ தேனாரும் பாலாரும் பொழியும் அப்படின்னு நம்பிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு சீட்டிங்கிறேன். குழந்தையை குச்சியை காட்டி அதாவது இது ஸ்டாலின் சொல்றாரு, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றை கேட்டு அடம் முடியும், வாங்கி கொடுத்தீங்கன்னா 4 நாள்ல துருத்தி போட்டு வரும், அதே மாதிரி பொம்மையை மாதிரி துருத்தி போட்டுன்னு சொல்றாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், தாய் வந்து எது வேணுமோ வாங்கி கொடுப்பா. ஏதாவது எது வேண்டும், அது அவளுக்கு எது முக்கியமானதோ அதை வாங்கி கொடுப்பாங்க. நீங்க சாக்லேட் கொடுத்து ஏமாத்தினாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் கிட்டத்தட்ட. எதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதோ அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 10,000 இதை சேர்த்துக்கிட்டதை தவிர இதுக்கு பாலிசியோ கொள்கையோ கோட்பாடோ ஒண்ணும் கிடையாது. நான் இதை இப்படியே போதுங்க, இது வந்து திட்டத்தை இப்படித்தான் அண்ணா, இப்படித்தான் பெரியார், இப்படித்தான் அம்பேத்கர், எல்லாமே டோக்கனிசம். இங்க ஒண்ணும் கிடையாது. எல்லாம் காலி பண்ணி விட்டுட்டு உங்களை தூக்கி விட்டு போயிட முடியும். ஏனால் ஒரே ஒரு விஜய்ங்கிற அந்த பிம்பத்தை தவிர அங்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதா. இந்த பிம்ப அரசியலால் வந்தவர்கள் அதிமுக எந்த கொள்கை கோட்பாடு கிடையாது. அடுத்த கால் எங்கேயும் தேடி போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதாவது உலகமயமாக்கல் எல்லாரையும் வந்து ரொம்ப வியாபார பண்டமா மாற்றிட்டுன்னு சொல்றதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதுல வந்து லாபத்துக்காக மாறுகிறவர்கள் அப்படின்னா யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட போறவர்கள் கட்சி பதவி அரசியல் லாபம் இதெல்லாத்தையும் அடைய முடியும். யார் எதிர்கட்சியா இருக்காங்களோ அவங்க கிட்ட போனா ஒருபோதும் அது கிடைக்க போறது இல்லை. அப்போ யார் தாவேகா பக்கம் போயிருக்காங்களோ அவர்கள் லாபத்துக்காக போயிருக்கார்கள்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதே நேரத்துல சைமல்டேனியஸா நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்து அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மிகப்பெரிய மாற்றத்தை நகழ்த்திட்டு இருக்குது. அதனால வெறுமனை, ஏன்னா இன்னைக்கு வந்து வேலை இல்லாத இந்த ரிசர்வ் பட்டாளம்ங்கிறது, நீங்கள் மார்க்சியம் படித்த தோழருக்கா தெரியும், ரிசர்வ் பட்டாளத்தை இன்னைக்கு கொட்டி வச்சிருக்கிறோம். யாருக்குமே பணம் கிடையாது, வருமானம் கிடையாது, அவர்களெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் கரண்ட்டு கிடையாது. கரண்ட்டு போனதுக்கு ஒரு காரணம் கேஸ் கிடையாது. கேஸ் நான் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னதுக்கு அடுத்த நிமிஷமே கேஸ் எல்லாம் போச்சு. கரண்ட்டு நான் ஃப்ரீ தரேன்னு சொன்னதுக்கப்புறம் கரண்ட் எல்லாம் போச்சு. 2 and 4 ரெண்டுக்கும் மக்கள், இப்போ நான் இதை வந்து இது பார்க்கறதில்ல, சகுனம் பார்க்கறதில்ல. ஆனால் மக்கள் பார்ப்பார்கள். ஒரு ஆட்சி என்பது எனக்கு வரும்போது நல்லதை கொண்டு வருகிறதா அல்லது கெட்டதை கொண்டு வருகிறதாங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. பனோட்டிங்கிற வார்த்தையை மோடிக்கு பயன்படுத்தினாங்க, விஜய்க்கு என்ன வார்த்தையை பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. தங்கம் கொடுக்குறேன்னாரு, தங்க வேலை எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இந்த மோசமான சூழ்நிலை இங்கே நிலவுகிறதுங்க என்னுடைய கருத்து.